செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம். கம்பராமாயணத்தில் பரதன் காட்டுக்கு சென்ற தன் அண்ணன் ராமனை அழைக்க பெரும்படையுடன் வருவார். ஆனால் ராமனோடு சண்டை போடத்தான் பரதன் வருகிறான் என்று தவறாக நினைத்த குகன் இவனை நாம் எதிர்க்காவிட்டால் நம்மை மக்கள் நாய் குகன் என்று இகழ்வார்கள் என்று நினைக்கிறான். அதாவது கம்பர் அங்க என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறார் என்றால், நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. ஓதாரோ என்றால் இந்த இடத்துல இகழ்வாரோ என்ற அர்த்தம். ஏன் கம்பர் பெருமகன் நாய்களை இங்கே இழுக்கிறார்? காரணம், நாய்களுக்கு இழிந்த குணமான ஒரு 6 குணத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதில் மிக மோசமான 2 குணம் பார்த்தீங்களா, கக்கி தின்னும் உணவை, தான் தின்ன உணவே கக்கி தின்னும் குணம் நாய்களுக்கு உண்டு. 2வது பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடைக்கல உணவுன்னா எங்க காய்ந்து போன எலும்பு கிடக்கு பாருங்க, அதை கடித்து குதறுமா. அப்படி குதறும் போது அதிலிருந்து இதனுடைய சொந்த ஈறுகள் அது குத்துது இல்லைங்களா, அந்த ரத்தம் வெளியே வருமா. அத எலும்புகளிலேருந்து ஒரு ரத்தமா நினைச்சுக்கிட்டு தன் ரத்தத்தை சுவைக்கும் ஒரு மோசமான குணம். அதனால நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்பாங்க. அதுக்கு வெறி பிடிச்சி போச்சுன்னா கடிச்சு குதறிடும். இப்பேற்பட்ட இந்த நாய்க்கு ஒரு காலம் இப்ப வசந்த காலமா நடந்துகிட்டு இருக்கு. காரணம், 1990 அப்போது மேனகா காந்தி அம்மையார் விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழ்நிலை மந்திரியாக இருந்தார். அவரு கடுமையான தண்டங்களை அந்த அம்மா போட்டாங்க. அந்த கடுமையான சட்டங்களால் என்னாச்சுன்னா, சிறுவர்கள் நாயை கூட கலதிக்கு போட்டானா அவனை கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. பொதுமக்கள் என்ன செய்வாங்க? ஸோ இதனால் நாய் அசுர வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா அங்க நடமாட முடியலன்னு ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு நம்ம உச்ச நீதிமன்றத்துல. அதை பார்த்த நீதிபதிகள் கடுங்கோபம் கொண்டு இன்னும் 2 மாத காலத்துக்குள் அதை படிச்சிருங்க, அதாவது நாய்களை அப்புறப்படுத்துங்கன்னு தான் சொன்னாங்க அவங்க. மற்றபடி நாயை அடிச்சு கொள்ளுங்க, சித்திரவதைப்படுத்துங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்ல. உடனே ஒரு நடிகை நாடகம் போடுறான். அதாவது அது எங்க போவோம், எங்க போறோம், அது எங்க போனா யார் வரணும், உன் வீட்டு பிள்ளைய கடிச்சா அது சும்மா இருப்பியா? இத்தனை குழந்தைகளை கடிச்சு குதறி இருக்காது, எத்தனை மனித உயிரை குடிச்சிருக்கு. இப்ப நாயா பாம்பான்னு பார்த்தா பாம்பு கடிச்சாலும் பொழைச்சிக்குவான். ஆனா ஒன்ஸ் பொழைச்சிட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு ஆபத்து இல்லை. ஆனா நாய் கடிச்சு பொழைச்சாலும் கூட சாகிற வரைக்கும் நம்ம பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இந்த ராபிட் சுபா வந்துருமா? இது ஒரு உளவியல் பிரச்சனைங்க. அது நாய் கடிங்கிறது நினைச்சிங்க. சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கு, ஒரு அமைப்பு, உலக சுகாதார மையம். என்ன சொல்லுது? உலகில நாய் கடிச்சு சாகுறவல்ல 36% இந்தியாவில தான் சாகுறாங்க. அப்ப எந்த லட்சணத்துல நம்ம நாய்களை வச்சிருக்கோம் பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, வருஷத்துக்கு 18,000 to 20,000 பேர் நாய்க்கடியால இந்தியாவில சாகுறாங்க. 37 லட்சம் பேரை நாய்க கடிக்குது. இந்த கடிக்குது பாருங்க, 37 லட்சம் பேர். அவன் கெளி அதோ தான். அது என்ன ஆகுது ஏதாவதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் பிரச்சனைங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நாய்களுக்கு ரோட்ல தொட்டி ரொட்டிட்டு போவான். இவன் தான் புத்தர் இயேசுக்கு அதிகம் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி. ஏன் நம்மளால போட முடியாதா? அவனை கண்டா வாழ காட்டான். நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்மகிட்ட சண்டைக்கு வருவான். சில பேர் ஏசி ரூம்ல நாயை வளர்ப்பான், ஏசி ரூம்ல. ஆனா அது கறி என்ன போகும் தெரியுமா? ஒரு வாய் ஜீவன் வாயில்லா ஜீவன் சொல்றமா, இந்த ஆடு மாடு இதோட கறி வெட்டி போடுவான். அப்ப அது மட்டும் ஜீவன் இல்லையா? இந்த நாயை அடிச்சா அப்படி ஒரே சண்டைக்கு அதை வெட்டியே போடுற கறிய. இப்படி இவங்கெல்லாம் 10ஆம் பசலிங்க, ஏமாத்துக்காரனுங்க. அதனால அரசாங்கம் இந்த நாய்களை பிடிச்சு பிரீடிங், அதாவது அதுங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்றத ஒழிய நடக்காத காரியம். கேரளா மாடல் தான் இதுக்கு பெஸ்ட். கேரளா மாடல் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, அந்த நாயெல்லாம் முடிச்சு அசாம் மேகாலயாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. கேரளால எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. இவங்க எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு போவாங்க. அப்புறம் போயிட்டு அது ஒரு வழியா அப்ப தடுத்துட்டாங்க. அதை இந்த நாய்கள் எல்லாம் அங்க அனுப்பக்கூடாதுன்னு. அப்புறம் சரி, இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களே, இப்ப இந்த நாயை தென்னிந்தியாவில் எவருமே சாப்பிடலையா? உங்களுக்கு காட்டுமா? ஒரு 70 வாக்குல எல்லாம் 76, 77 பாத்தீங்கன்னா பெங்களூர், கேரளா, நம்ம மெட்ராஸ் இங்கெல்லாம் நாய் கறியை 5 ஸ்டார் ஹோட்டல்ல போட்டுருவாங்கிறதுக்கு போதிய அத்தாட்சி இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சென்னையில அவன் சாக்கடை அடிச்சுக்கிட்டு போய் கிளியர் பண்ண சொல்லியிருக்கான். சாக்கடை எடுத்தா நாயினுடைய தலை, காலு, தோல் எல்லாம் வருது. அந்த பிரபல ஆங்கில பத்திரிகை பிடிச்சி போட்டோ போட்டு மானத்தை வாங்கினான். அந்த ஹோட்டல அதை உடனே போயிட்டாக்கா வாயை அடிச்சு விட்டான். ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? அதனால நாய அதனுடைய அந்த இதை
அதனுடைய அசுர வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்றது மத்திய மாநில அரசும் தலையாய கடன். காரணம், குழந்தைகளை அது அன்னைக்கு ஒரு அம்மா போது பாருங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி இழுத்து போட்டு கடிக்குதுங்க. என்னங்க இது இவ்வளவு மோசமா இருக்கு? நம்ம வீட்டுல ஒன்று நடந்தா நம்ம எப்படி கொதிப்போம் நினைச்சு பாருங்க. யார் வீட்டு குழந்தையே கடிக்குது, யாரையோ கடிக்குது. அந்த மனநிலை நம்ம விட்டுணும் தயவு பண்ணி. ஆகவே இதை நம்ம ஒவ்வொருத்தரும் சமுதாய இந்த பிஸ்கட் போடுறது நாய்க்கு அது செல்ல பிராணியாங்கிறது இதெல்லாம் நினைச்சு உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. உங்களை கண்டாதான் வாழை ஆட்டும், மற்றவனை கண்டா கடிக்கும், கொலைக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க என்று கூறி இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.